குறிப்பாக இப்போ நம்ம இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கோவை சூலூர் பகுதியில் இருக்கும் புல் மிஷன் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நிறுவனத்தில் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்திலிருந்து கட்டுமானத்திலிருந்து அண்ட் உள்கட்டமைப்பு வசதிக்கு தேவையான நிறைய டிராக்டர்கள் தொடங்கி பேக்கோ லோடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய இயந்திரங்களை இங்கே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 13 வகையான இயந்திரங்களை இங்கே உற்பத்தி பண்ணி உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 63 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய அளவிலையும் வந்து ஜேசிபி மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு போட்டியிட்டு இந்திய அளவில் உற்பத்தியிலையும் வியாபாரத்திலையும் 2வது இடத்துல வகிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பயணம் எப்படி சாத்தியமாச்சு, எவ்வளோ தடைகள்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றதை பற்றி பேசுறதுக்கு தான் புல் மிஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர்கிட்ட போய் பேசுவோம். 1987 நான் வந்து பிஹெச்டி டெக்கில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்பாவோட பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து வி ஹேட் ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் அண்ட் மிஷினிங் காம்பனன்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோங்க. கம்பெனிஸ் லைக் பிஹெச்எல், அசோக் லைலண்ட், டாஃபே மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் நாங்கள் காம்பனன்ட் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். ரீசனபிளி குட் சைஸ் கம்பெனிஸ். அதில் நிறைய இன்ஜினியரிங் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஷாப் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணும்போது அதோட இன்ஜினியரிங்கோட டிமாண்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பித்தது. ஸோ அந்த நாலேஜ் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் காம்பனன்ட் சப்ளையராக இருந்ததுனால எங்களோட இன்ஜினியரிங் ஸ்ட்ரென்த் வந்து பெரிய கம்பெனிஸ் வந்து பெருசாக அப்ரிஷியேட் பண்ணல. இந்த சென்ஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்க நல்ல காம்பனன்ட் வேணும், ஆனால் யாராவது ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுத்தாங்கன்னா அடுத்த வெண்டர்கிட்ட டக்குன்னு போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன தோணுச்சுன்னா, சரி நம்மளுக்கே ஒரு பிராண்ட் இருக்கக்கூடாது, நம்மளே என்ன ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்மளுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தெரியும். அப்போ நம்மளே ஏன் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணக்கூடாது, ஒரு பிராண்டோட ஒரு ப்ராடக்ட் ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தோம். அப்போது முடிவெடுக்கும்போது வந்து யாரும் பண்ணணும், நம்ம வந்து போட்டி போடுறது ஈஸியாக இருக்கும், இல்லைனா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்களோட போய் போட்டி போடுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால வி வர் லுக்கிங் ஃபார் யூனிக் ப்ராடக்ட்ஸ். உலகத்தில் இருக்கிற ப்ராடக்ட் இந்தியாவில் இல்லாத ப்ராடக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புக்கில் பார்த்தோம், ஒரு டிராக்டரில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு ஏன் இந்தியாவில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு யூரோப்லேருந்து ஒரு கம்பெனியில் பேசி ஒரு ப்ராடக்ட் ஒன்று விலைக்கு வாங்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோடையும் பேசணும், இந்த மாதிரி உங்களோட பார்ட்னராக சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்களும் வந்து சூட்டபிலிட்டி இருக்குமா இந்தியாவில் அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் ஒரு மிஷின் வாங்கி பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வாங்கினோம். வாங்கி இது ஒரு ப்ராடக்ட் ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் ஒரு டிஸ்கார்டட் செட் ஒன்று வந்தது, ஒரு பில்டிங் ஒன்று இருந்தது, ஒரு சின்ன செட்டு. ஸோ ஒரு 8 லட்ச ரூபா முதலீடு வந்து ஒரு 8 lakh ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த கம்பெனியை புல் மிஷின்ஸ்ங்கிற கம்பெனியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 1995-6 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் வந்து அது 2 வருஷம் ஆகிடுது நாங்கள் டெவலப் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்ட் இந்தியன் டிராக்டருக்கு சூட்டபுளாக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் நினச்சதை விட சேலஞ்சஸ் நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு மிஷின் கொண்டு வந்தால் இது வாங்குறதுக்கே ஆள் இல்லை, இது மாதிரி மிஷின் எப்படி ஜேசிபி கேட்டர்பில்லர் மாதிரி பண்ணுற வேலையை எப்படி டிராக்டர் பண்ணும் அப்படிங்கிறதுனால எங்களால் ஃபஸ்ட்டு மிஷினே விற்க முடியல. 6 மாதம் ஒரு மிஷின் விற்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. அப்புறம் அதுவும் வந்து 65% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸில் தான் விற்றோம். எப்படியோ விற்றாச்சு, கஸ்டமர்கிட்ட போயாச்சு. அப்போது போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாதத்தில் டிராக்டர் 2 உடஞ்சி போச்சு. ஸோ சேல்ஸ் பண்ண மிஷினை டிராக்டர் 2 உடஞ்சிடுச்சு. அப்புறம் யூரோப்காரனோட பேசணும், என்னடா இது டிசைன் போட்டு டிராக்டர் உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு. எங்கன்னா இட்ஸ் எ ப்ராஜெக்ட் ஃபெயிலியர். அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு 8 லட்ச ரூபா தான் பண்ணியிருந்தாலும் கூட வி ஹவ் ஸ்பெண்ட் 2-3 years ஆன் த ப்ராஜெக்ட். அப்போது இட்ஸ் அ ஃபெயிலியர். அவங்ககிட்ட போய் கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணணும் டிராக்டரில், நீங்கள் இந்தியாவில் வந்து கமர்ஷியல் அப்ளிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இதுக்கு சூட் ஆகாது அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, 2 years இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு, பட் இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தேர் மஸ்ட் பி அ சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சில் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். வேறு மாதிரி டிசைன் பண்ணி ஏன் உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ எப்படி வந்து இந்த ஃபோர்ஸஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டான லொக்கேஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னெல்லாம் பார்த்துட்டு நம்ம 2-3 டிசைன் பண்ணும்போது எங்களோட ஒரு டிசைன் ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருச்சு. அப்புறம் அந்த அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா டிராக்டர் இந்த மிஷின் ஆக்சிடென்ட்டே ஆனாலும் கூட டிராக்டர் காம்பனன்ட் ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி நாங்கள் வந்து டிசைன் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டோம்.
அதை வந்து நாங்கள் பேட்டர்ன் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ப்ராசஸில் எங்கள் மிஷின் வந்து அமெரிக்கன் ஆர் யூரோப்பியன் மிஷினை விட பெட்டராக வந்துடுச்சு. ஆனால் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டிராக்டர் கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கின பின்னாடி டிராக்டர் கம்பெனிஸ் மஹேந்திரா மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து எங்களோட பேச ஆரம்பித்தாங்க. ஜான் டியர், மஹேந்திரா, எஸ்கார்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் ப்ராடக்ட் மவுண்ட் பண்ணால் அவங்க டிராக்டருக்கு பிரச்சனை இல்லை, வேறு யாராவது அட்டாச்மெண்ட் மவுண்ட் பண்ணால் அவங்களுக்கு வாரண்ட்டி பரவாயில்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்புறம் ஒரு டைஅப் நடந்தது. ஒரு மஹேந்திரா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் வந்து, அப்போ வந்து நாங்கள் ரொம்ப சின்ன கம்பெனி, ஒரு வருஷத்துக்கே 50 மிஷினை தான் பண்ணுவோம். அப்போவே வந்து மஹேந்திரா எங்களோட வந்தாங்க. ஏன்னா எங்களோட இன்னோவேஷன் வந்து எங்களோட அதை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு வேல்யூவாக மதித்து வந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் புல் மஹேந்திரா அப்படிங்கிற பிராண்டில் மஹேந்திரா மார்க்கெட் பண்ணாங்க. நாங்களும் பேரலாக அதர் டிராக்டர் கம்பெனிஸ்க்கெல்லாம் மார்க்கெட் பண்ணோம். நிறைய க்ரோத் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வி பிகேம் தி இந்தியன் லீடர் இன் டிராக்டர் அட்டாச்மெண்ட்டில். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 48,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க டிராக்டர் அட்டாச்மெண்ட்டில் மட்டும், இந்தியாவில் மட்டும். ஸோ அந்த டிராக்டர் அட்டாச்மெண்ட் பிஸ்னஸில் நாங்கள் நிறைய இனோவேஷன் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சில கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் டிராக்டர் அட்டாச்மெண்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எங்கிட்ட ஜேசிபி இருக்குது, கேட்டர்பில்லர் இருக்குது, அது கெப்பாசிட்டி வேணால் பெருசாக இருக்குது, ஆனால் உங்கள் மாதிரி வேணால் ஒரு வெர்ஸ்டைல் மிஷினாக இல்லை, உங்கள்கிட்ட இருக்க ஃபீச்சர்ஸ், உங்கள் டிராக்டர் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸுக்கு பெரிய மிஷின்லேயே இல்லை, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் மிஷின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக சொன்னாங்க. அப்புறம் தட் வாஸ் த ஸ்பார்க். அப்புறம் நாமும் பார்த்துட்டே இருக்கோம், ஜேசிபி, கேட்டர்பில்லர் எங்கேயோ பெரிய ஜாம்பவான்கள் அமெரிக்காவில், யூகேல இருந்தெல்லாம் வந்து பண்ணியிருக்கானுங்க, நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆதங்கத்தோட தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நாள் முடிவு பண்ணோம், சரி முயற்சி தான் பண்ணி பார்க்கலாமே, நம்மளால் முடியாதது என்ன இருக்குது, வி வில் ட்ரை அப்படின்ட்டு நாங்கள் முயற்சி பண்ண ஆரம்பித்தோம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய தெரிஞ்சது, ஓரளவுக்கு நான் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீம், வி ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டீம். எங்களுடைய சக்ஸஸ்க்கு முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஊழியர்கள், நல்ல டெடிக்கேட்டடான டீம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணோம். நிறைய பேர் வந்து நம்பலை, நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கம்மியாக இருந்தது. இல்லை பண்ணுறோம், அதுதான் சேலஞ்ச். நம்ம டீமுக்கு அந்த நம்பிக்கை கொண்டு வந்து நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு எல்லாருமே 76 HP மிஷினில் இருக்கும்போது, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் மிஷினில் இருக்கும்போது, நாங்கள் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு 60 HP பேக்கலோட வந்து லான்ச் பண்ணோம். 2011 பெங்களூரில் எக்ஸ்கான் எக்ஸிபிஷனில் லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களை வந்து எல்லாரும் பாராட்டினாங்க. இந்தியாவில் இது மாதிரி ஒரு மிஷின் புதுசாக கொண்டு வந்து வந்திருக்கீங்கன்னு நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ், டீலர்ஸ் எல்லாம், பெரிய இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் அது. ஆனால் 2வது நாள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளோ. அப்போ தான் தெரிஞ்சது கார்ப்பரேட் வேர்ல்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வக்கீல், ஒரு 4-5 வக்கீல் வந்தாங்க, வந்து கொடுத்தாங்க, ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாங்க, இப்போவே இந்த மிஷினை இதுலேருந்து எக்ஸிபிஷன் கிரவுண்ட்லேருந்து எடுத்துடணும், நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் நிறுத்திடணும். அப்போ 16 டீலர் இருந்தாங்க, நாங்கள் லான்ச் பண்ணுற அன்னைக்கு 16 டீலர்ஷிப் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுது இன்ஜெக்ஷன் நோட்டீஸ், எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் ஆர்டர். ஒன்றுமே புரியல எங்களுக்கு. என்னடா அப்படின்னா, யார் வக்கீல்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைகள், இந்தியாவிலேயே பெரிய தலைகள்லாம் வக்கீலுங்க. ஸோ அவங்களோட அது வரைக்கும் நான் கோர்ட்டே போனதில்லை, கோர்ட்டு பக்கமே ஆசைப்படியே மிதிச்சதில்லை. ஸோ அப்போ உள்ளே போய் பார்த்தோம்னா என்ன தான் சார்ஜ் என்னன்னு பார்த்தா ரொம்ப ஃபிலிம்சி சார்ஜ். அவங்ககிட்ட பேட்டன்ட் கிடையாது, ஒரு டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படின்னா, தூரத்துலேருந்து பார்த்தா எங்கள் மிஷின் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆட்டோ ரிக்ஷா தூரத்துலேருந்து பார்த்தா ஆட்டோ மாதிரி தான் தெரியும், எந்த பஸ்ஸு எந்த பிராண்டாக இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்த்தா பஸ் மாதிரி தான் தெரியும். அது மாதிரி ஒரு சார்ஜ், அதுவும் கூட மிஷினுக்கும் கூட சொல்லலை, அதில் இருக்கிற பக்கெட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சார்ஜ், ஒரு ஃபிலிம்சி சார்ஜ். அவங்க நினச்சிட்டாங்க சின்ன கம்பெனி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொண்டுடலாம், அப்படி ஈஸியாக முளையிலேயே கிளியர்லாம் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களா என்னமோ தெரியல. அது ஒரு மிகப்பெரிய அடி எங்களுக்கு. அப்போ வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போவும் வாட் வி ஃபெல்ட் அப்படின்னா, கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும், பார்க்கலாம், உண்மை வெல்லும் அப்படின்ட்டு வி ஃபாட் பேக்.
we fought back vigorously. ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே பெரிய கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட உண்மை இருக்குது அப்படின்ட்டு we fought back vigorously and we என்ன சொல்கிறதுங்க, we won. எண்ட் ஆஃப் த டே வந்து நாங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம். அப்புறம் ஸ்லோவாக உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு 2 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, எப்படி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சின்ன கம்பெனி ஒரு வெஹிக்கிள் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் இவங்க ஏதாவது காப்பி பண்ணியிருப்பாங்களாட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்ததுனால ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் எங்கள் கஸ்டமருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தயங்கினாங்க. கஸ்டமர்ஸ் வேர் ஆல்வேஸ் ரெடி டு பை அவர் மெஷின். அப்புறம் கொஞ்ச நாள் மார்க்கெட்டில் லீக் ஆகிடுச்சு இன்ஃபர்மேஷன். அப்போ அவங்க இந்த இன்னொரு கம்பெனி மேலே ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் போச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷனில் எல்லாம் நிறைய வெளிவர ஆரம்பிச்சது. அவங்களோட பண்ண தப்புகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சது. அது இன்டர்நெட்டில் வந்தோடனே அப்புறம் எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சு, ஓ ஃபுல் பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் நாங்களும் பெரிய மிஷின் லான்ச் பண்ணோம். பெரிய மிஷின் லான்ச் பண்ணி எங்களை வந்து பார்க்குறதுக்கு யாரும் ரெடி இல்லை. ஏன்னா ஜேசிபி, கேட்டர்பில்லர், டாட்டா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிராண்டே கிளாமரஸ். நம்ம லோக்கல் பிராண்டு நம்மளை பார்க்குறக்கே யாரும் ரெடியாக இல்லை. ஏன் வாங்கணும் நம்ம மிஷினை? நம்ம 10% கம்மியாக கொடுத்தாலும் 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா மிஷினில் 10% பெரிய சமாச்சாரம் இல்லை. ஸோ அப்போ வந்து எங்களை கன்சிடர் பண்ணுறக்கே இல்லை. ஒரு பேக்கோ லோடர் வாங்கணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறக்கே யாரும் ரெடி இல்லை. அப்போது நாங்கள் முடிவு பண்ணோம், நம்ம மெஷின் பெட்டர் மெஷின். நாங்கள் வந்து அவங்களோட பிராண்டில் போட்டி போட முடியாது, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டி போட முடியாது. எல்லாமே வந்து 10,000 20,000 30,000 கோடி கம்பெனிங்க. நம்ம வந்து எதில் போட்டி போட முடியும்னா மூளையில் மட்டும்தான் பண்ண முடியும், இன்னோவேஷனில் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. அவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனி, 80 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனி. அப்போது அவங்க 80 வருஷம் அட்வான்டேஜ் இருக்குது மார்க்கெட் ப்ரெசன்ஸில். அப்போ எங்கே நம்மளை வந்து ஈக்குவலாக அவங்களோட போட்டி போட முடியும் அப்படின்னா இன்னோவேஷனில் மட்டும்தான் போட்டி போட முடியுங்கிறது தெரிஞ்சது. இன்னோவேஷன் வந்து நம்மளால் அப்போ வந்து அவங்க மிஷினை நம்ம பீட் பண்ணணும். பீட் பண்ணால் கஸ்டமர் நம்ம சொல்கிறது கேட்பாங்க, நம்ம மிஷினை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு ஆயுதம் தான் எங்கிட்ட இருந்தது. ஆனால் அதில் வந்து நாங்கள் ரொம்ப கிளியர், இன்னோவேஷன் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியுங்கிறது நிறைய இடத்துல பண்ணோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மிஷினில் வந்து 3600 பார்ட்ஸ் இருக்குது. இந்த மிஷினில் நிறைய ஏரியாவில் நாங்கள் ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கியிருக்கோம். ஓல்டு லீடரோட பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் பண்ணுறதே கஷ்டம். நாங்கள் ஓல்டு லீடரை விட 16%, இன் சம் அதர் அப்ளிகேஷன் ஈவன் அப் டு 16 to 21% வந்து நாங்கள் வந்து அவங்கள பீட் பண்ணுறோம் பெர்ஃபார்மன்ஸில். ஆனால் யாருக்கும் தெரியாது, நம்ம சொன்னோம்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, எல்லாருமே வந்து அவங்கவுங்க மிஷின் நல்லதும்பாங்க, அவங்கவுங்க ப்ராடக்ட் நல்லதும்பாங்க. அப்போது நம்ம சொன்னாலும் கூட கஸ்டமர், சார் எங்களுக்கு வந்து இந்த உலகத்துலேயே பெரிய கம்பெனி 2 கம்பெனி விட நம்மளுக்கு ஜாஸ்தியாக போடும், அவங்க 4 மிஷின் அவங்க 5 மிஷின் நம்ம 4 மிஷினே பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் 20% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே நீங்கள் எங்களை நம்ப வேண்டாம், நாங்கள் வந்து உங்கள் மிஷின் கொண்டு வாங்க, எங்கள் மிஷின் கொடுக்குறோம், எங்கள் மிஷின் தோத்துச்சுன்னா உங்களுக்கு 50,000 ரூபா, நீங்கள் மிஷின் வாங்க வேண்டியதில்லை. வி கால் இட் அஸ் டெமோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணோம் கஸ்டமர்கிட்ட. அப்புறம் தான் கஸ்டமர் பார்க்க ஆரம்பித்தாங்க, ஓ இவங்க சொல்கிறது பணத்தை எங்கள் டீலர் வந்து 500 ரூபா கட்ட வைப்பார், இல்லைன்னா செக்கை வைப்பாங்க ஆன் த டேபிள், இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். எங்கள் மிஷினை எங்கள் ஆப்ரேட்டர்லாம் வேண்டாம், உங்கள் ஆப்ரேட்டரே போட்டுக்கலாம், எங்கள் மிஷின் தோத்ததுன்னா நீங்கள் we are ready to give you 50,000 rupees. அப்புறம் தான் அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க, ஓ இந்த கம்பெனியில் ஏதோ இருக்க மாட்டிருக்கு, இவங்க நிஜம்தான் பேசுகிறாங்களாட்டிருக்குது, இட்ஸ் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங், ட்ரையிங் அப்படின்னு அவங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸு பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தே குட் அப்ரிஷியேட் த பெர்ஃபார்மன்ஸ். அதில் வந்து ஃபியூவல் கன்சம்ஷன் அட்வான்டேஜ் நிறைய வந்துச்சு. ஸோ ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 8வது இடத்துல இருந்தோம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்த பிஸ்னஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி, கேட்டர்பில்லரு, டாடா ஹிட்டாச்சி, மேனிட்டோ, மஹேந்திரா, இது எஸ்கார்ட்ஸு, ஏஸ், இது ப்ரீத், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அசோக் லேலண்ட் டீர் முதல்ல இருந்தது. ஸோ இவங்களுக்கு 8வது இடத்துல நாங்கள் இருந்தோம். எந்த இயரில்? 2016 15-16 நாங்கள் 8வது இடத்துல இருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2023 பிப்ரவரி லாஸ்ட் குவார்ட்டரில், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் பார்த்திங்கன்னா வி பிகேம் நம்பர் 2 இன் இந்தியா. ஸோ அது எப்படி இட் பிகேம் பாசிபிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஷியர் இன்னோவேஷன்.
பர்ஃபார்மன்ஸ், டேட்டா. நாங்கள் வந்து சும்மா சொல்கிறதில்ல, எங்களை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. எங்கள் டேட்டாவை பார்த்து நீங்கள் மிஷின் ஓட்டுங்க, டேட்டாவை நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மிஷினாக நாங்கள் வந்து இப்போ கிளைம் பண்ணுறோம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிஷினாக அப்படி கிளைம் பண்ணுறோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம உள்ளூர் சரக்கு விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே வந்து உள்ளூர் சரக்குனாலே கொஞ்சம் கீழே பார்ப்பாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சது எப்படின்னா, நாங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு வெளிநாடுகளுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்பு இருந்தது. ஏன்னா அங்கே வந்து டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் நம்ம ஊரை விட கொஞ்சம் அதிகமாக அவங்க வந்து, அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்லேயும் ப்ரில்லியன்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச் ஜாஸ்தி. அவங்களே டிரைவர்ஸே, அதாவது ஓனர்ஸே வந்து அவங்களே மெக்கானிசம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போது அவங்கெல்லாம் மிஷினெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து ஈஸியாக அப்ரிஷியேட் பண்ணி நிறையா வந்து அங்கே அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 59 நாடுகளில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஃபர்தராக 2-3 நாடுகளில் சேருது. 62 நாடுகளில் இன்றைக்கி வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மிஷினை. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அவங்க வந்து இந்தியா மிஷினை வரவேற்கிறாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவும் இம்போர்ட்டட், இதுவும் இம்போர்ட்டடு. ஸோ அவங்க வந்து ரியல் டேட்டா ட்ரிவனாக பார்க்குறாங்க. நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது நம்ம மிஷினுக்கு. ஸோ வி ஆர் எக்ஸ்பேண்டிங், நல்லா பண்ணிகிட்ருக்கோங்க. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் டீம் வந்து ஃபென்டாஸ்டிக் டீம். எங்கள் டெடிக்கேட்டடாக நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல எக்கோசிஸ்டம் இருக்குது எங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய இன்னோவேஷனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏதாவது தப்பானாலும் பரவாயில்ல, ஆனால் புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம். நிறைய ஃபெயிலியர் ஆகுது. ஒவ்வொரு ஃபெயிலியர்லேயும் நாலேஜ் இருக்குது, லேர்ன் பண்ணுறோம். அதுலேருந்து பில்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனாக இப்போது உருவெடுத்து வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்பா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்ப்ரனரா? அப்பா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்ப்ரனராமாங்க. ஸோ பேசிக்கலி அவர் இன்ஜினியரா? அவர் இன்ஜினியர். அவர் 1959 பேட்ச் இன்ஜினியருங்க. 1962 அப்பா ஸ்டார்ட் பண்ணார். அப்பா ஒர்க் போயிட்டு வந்துட்டு எடுத்தோடனே பிஸ்னஸ் தான் பண்ணார்? இல்லைங்க, ஒர்க் போயிட்டு அப்புறம் பிஸ்னஸ் கொஞ்ச நாள் அவர் வந்து பிஹெச்டி ஃபவுண்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவர் சின்ன ஒரு 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் ஸ்டார்ட் பண்ணது அந்த காலத்தில். அப்பா வந்து 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் ஃபவுண்டரி. ஸோ அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணார். அவர் வந்து அவருடைய ஃபோக்கஸ் பிஸ்னஸ்லேயும் இருந்தது, சோஷியல் இதுலேயும் நிறைய இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு எக்கோசிஸ்டம் வந்து அவரோட கம்பெனிக்குள்ளே வரும்போது அந்த இன்ஜினியரிங் எல்லாம் நல்லா பழகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது. அப்புறம் ஒன்று மட்டும் தெரிஞ்சது வந்து எந்த பிஸ்னஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிறது கிளியராக எங்கள் ஒரு ரூல் புக் மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம். நாலேஜ் தான் முக்கியம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நாலேஜ் இருந்ததுன்னா எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ஏதோ எட்ஜ் இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு எட்ஜ் இருக்கணும் நம்மளுக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வருவேன்னா, சில இடத்துல வந்து சின்ன தோல்வி பார்த்தாலே அவங்க வந்து நொறுங்கிடுறாங்க, மனசு உடைச்சிட்றாங்க. நிறைய இடத்துல தோல்வியும் அவங்களே அட்டாச் பண்ணிக்கிறாங்க. நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தோக்கலை, அவங்களோட முயற்சி தான் தோற்றுருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவங்க மாற்றினாலே, நான் தோக்கலை, என்னோடய முயற்சி தான் தோற்றுருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க மாற்றினாலே ஐ திங்க் தட் வில் கிவ் தம் அ டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது வியூ கிடைக்கும். அதுலேருந்து அவங்க பில்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு தோல்வியிலேயே தான் நிறைய நாலேஜ் இருக்குது. அதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து கொண்டு போகலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து அவங்களால எவ்வளோ முடியுமோ அதில் 10% தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணுவோம், இது அப்படி பண்ணலாம் அப்படின்னு அசியூம் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்காது. நிறைய போராட்டங்கள் இருக்கும். தோல்வி யாருக்கான நீ நம்ம ப்ரில்லியண்ட்டாகவே இருந்தாலுமே அன்னைக்கு அந்த என்வைரன்மெண்ட்டோ அந்த மார்க்கெட்டோ அந்த எக்கோசிஸ்டமோ நம்ம சப்போர்ட் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால் வந்து எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதில் 10% தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் பில்ட் பண்ணி கொண்டு போகணும். பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் எனக்கு ஜெஃப் பெசோஸ் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் தான். அவருக்கு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பர்சன். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி 10 கம்பெனி ஓடுது. அவருக்கு 10 கம்பெனி வந்து நடத்துகிறாரு, 10 ஆர்கனைசேஷன் நடத்துகிறாரு. அதில் 2 ஆர்கனைசேஷன் தான் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் ஓடுது. இன்னும் 8 ஆர்கனைசேஷன் இன்றைக்கி அவருக்கு லாஸில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ பேசோஸுக்கே அந்த நிலைமைனா தொழில் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், லேர்ன் அண்ட் தென் க்ரோ. ஸோ தட் இஸ் தி ஒன்லி ப்ராசஸ்.